தண்ணீர் யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையில நம்ம வாழ்க்கை முழுசா அடங்கியிருக்கு இல்லையா? நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற இந்த தண்ணீரோட அசாதாரணமான மதிப்பை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா ஒரே நிமிஷம், உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க. நம்ம தினமும் குடிக்கிற பயன்படுத்துற இந்த தண்ணியோட உண்மையான மதிப்பு நமக்கு தெரியுமா? ஏன்னா இந்த கேள்விக்குள்ளதாங்க நம்மளோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. சரி வாங்க, இந்த கேள்விக்கான பதில நாம ஒன்னாவே தேடலாம். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். தண்ணீர்ங்கிறது வெறும் ஒரு பொருள் கிடையாது. அதுதான் நம்ம வாழ்வோட ஆதாரம். இப்போ பாருங்க, நம்ம விண்வெளியில இருந்து நம்ம பூமிய பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. அது ஏன் அப்படி ஒரு அழகான நீல நிறத்துல தெரியுது? காரணம் இந்த தண்ணீர் தான். இந்த விஷால பிரபஞ்சத்துல உயிர் தழைக்கிறதுக்காக நமக்கு கிடைச்ச ஒரு வரம்னா அது இதுதாங்க. சரி, விண்வெளியிலேருந்து நேரா நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். காலையில அந்த பனிமூட்டத்துக்கு நடுவுல காவிரி தண்ணி நம்ம வயல்களுக்கு பாயறத பாருங்க. அந்த பச்சை பசேல்னு இருக்கிற நெல் பயிர்கள், காத்துல ஆடுற தென்னை மரங்கள், இது எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கறது இயற்கையோட இந்த அமுதம் தானே. ஒரு விஷயத்த நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. கண்ணுக்கு தெரியாத சின்ன பூச்சியா இருக்கட்டும், இல்ல ஆறறிவுள்ள மனுஷனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, தண்ணீர் இல்லாம இந்த பூமியில ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது. இது பிரபஞ்சத்தோட எழுதப்படாத விதி. சரி, இப்போ பிரபஞ்ச அளவுல தண்ணியோட முக்கியத்துவத்தை பார்த்தாச்சு. வாங்க, இப்போ நம்மளோட ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொரு வீட்லயும் தண்ணீர் எப்படி நம்ம கூடவே இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காலையில எந்திரிச்சதும் நம்ம குடிக்கிற சொட்டு தண்ணியில இருந்து ராத்திரி நம்ம சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் தண்ணியை நம்பித்தான் இருக்கு. தாகம் தீர்க்க, பசிய போக்க, விவசாயம் செழிக்க, இந்த 3 விஷயங்கள் தான் நம்மள தாங்கி பிடிக்கிற தூண்கள் மாதிரி. ஆனா இவ்ளோ விலை மதிக்க முடியாத ஒரு வரத்தை நாம எப்படி நடத்துறோம்? இங்கதாங்க இந்த கடையோட சோகமான ஒரு பகுதி ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உயிருக்கே ஆதாரமான அமுதம், இன்னொரு பக்கம் நம்மளோட அலட்சியம். சும்மா சொட்டிட்டு இருக்கிற குழாய், யோசிக்காம கார்களை கழுவ நம்ம ஊத்துற நூத்துக்கணக்கான லிட்டர் தண்ணி, நம்ம செய்யற இந்த ஒவ்வொரு சின்ன தப்பும் உண்மையில ஒரு பெரிய குற்றம் தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம வீணாக்குறது வெறும் தண்ணிய மட்டும் இல்ல, எங்கேயோ ஒரு மூளையில தாகத்துல தவிச்சிட்டு இருக்கிற ஒரு உயிரோட கடைசி நம்பிக்கைய நாம சிதைக்கிறோம். நம்மளோட இந்த அலட்சியத்துக்கு என்ன விளைவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இதோ வறட்சியோட கோரமான முகம் நம்ம எல்லார் வீட்டு கதவையும் தட்ட ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணி பஞ்சம்ங்கிறது இனிமே ஏதோ நியூஸ்ல வர்ற எதிர்கால எச்சரிக்கையெல்லாம் கிடையாது. இப்போ பல லட்சம் மக்களோட வாழ்க்கையில அது ஒரு கொடூரமான நிஜமா மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க அந்த காட்சிய. பூமி எல்லாம் வெடிச்சு பிளந்து கிடக்கு, மரமெல்லாம் பட்டு போச்சு. ஒரே ஒரு குடம் தண்ணிக்காக நம்ம அம்மாமாங்க மைல் கணக்கா நடந்து போறாங்க. எல்லாத்தையும் விட கொடுமை, அந்த சின்ன குழந்தைங்களோட கண்ணுல தெரியற அந்த ஏக்கம். இதுதான் தண்ணி பஞ்சத்தோட உண்மையான முகம். நம்ம பார்க்க விரும்பாத, ஆனா பார்த்தே